நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3 + 2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த இந்த துலா ராசி அன்பர்களுக்கு எங்களது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். உங்கள் உள்ளங்களிலும், அனைத்து உள்ளங்களிலும் சரி, இல்லங்களிலும் சரி, நல்லது நடக்க, மகிழ்ச்சி பொங்க ஸ்ரீ ராகவேந்திரரை நமஸ்கரிக்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது துலா ராசிக்கு? துலா ராசியை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. அப்போ 6ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். அங்கே சனி அமரணும், கொடுத்து வைக்கணும். பிறப்பு ஜாதகமாகட்டும், இல்லை இப்போது இருக்கிற, அதாவது இது ஆண்டு கிரகங்கள் தானே. ஸோ பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, கோச்சார ரீதியாகவும் சரி, 6இல் சனி இருப்பது சூப்பர். வெற்றி ஸ்தானங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் ஒத்துமையாக உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் நீங்கள் தான் சாதிக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சொந்த தொழில் பண்ணுறது, உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதுதான் உண்மை. இந்த 6இல் சனி இருக்கிறது இந்த ஆண்டு முழுவதும் இந்த துலா ராசிக்கு ஒரு ஒப்பற்ற மகிமை. அப்படின்னு ஜெயிக்க போகிறீங்க, எனக்கிட்ட அப்படின்னு தைரியமாக போகிறாங்க. சனி பகவான் நல்லது செய்ய போகிறார் இந்த ஓராண்டு முழுவதும். அதே நேரத்தில் சனி பார்வை அப்படின்னும் பொழுது இப்போது தொழில் ரீதியாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை இப்போ போட்டி பந்தயம்னு இருக்குது. இப்போது ஒரு கடகண்ணி வச்சாலும் போட்டிகள் நிறைந்த உலகமாக இருக்குது. இந்த போட்டிகள்லாம் தாண்டி மற்றவங்களுடைய வீழ்ச்சிகள், அதாவது அவங்களுடைய இதுவும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கத்தான் போகிறீங்க. அதுதான் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். ஸோ வெற்றி என்பது உங்களுக்கு இலக்காக இருக்கும். அது இலகுவாக இருக்கும். சாதாரணமாக கிடைச்சிடும். உங்களுக்கு பெரிய கஷ்டப்பட தேவையில்லை. அது தொழில் ரீதியாக சரி, உத்தியோக ரீதியாக சரி, எல்லா நிலைகளிலும் நீங்கள் சாதிப்பது உறுதி. ஆனாலும் சனி 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்.
ஆனால் நமக்கு எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடக்கூடாது. சில அசிங்கங்கள், அவமானங்கள், இப்போ மற்றவங்க காசு கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, கையெழுத்து போடுறீங்க, அதனால் சில பிரச்சனை வரலாம். ஏதோ நல்லது செய்ய போய் உபத்திரம் வருங்க, அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சிவனேன்னு இருந்தால் உங்களை தேடி யாராவது வந்து இதை சரி செய்யுங்க சார், இதை பண்ணி கொடுங்க சார்னு வருவாங்க. நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க, அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்தே தீரும். நீங்கள் உங்களுக்காக பர்சனலாக வரலன்னா மற்றவங்களுக்காகவாவது நீங்கள் போக வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாளாவது நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சூதனமாக இருந்துக்கங்க. அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பதில். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ட்ராவலிங் போகிறீங்க, அதாவது வெளியூர் வெளிநாடோ எங்கேயோ போகிறீங்க வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடைமைகளை சரியாக எடுத்து செல்லணும். நீங்கள் சரிபார்த்து எடுத்து செல்லணும். இல்லைனா நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை மற்றவங்களால் களவாடப்படக்கூடிய நிலையும் இருக்குது. ஏன்னா இந்த ஓராண்டு முழுவதும் சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஒரு சில அசிங்கம், அவமானங்கள் வரவேண்டி இருந்தால், உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு விதியின்படி இருந்தால் அது அமைந்து தான் தீரும். அதனால் விழிப்புணர்ச்சியாக இருங்க. பிறப்பு தசாபுத்தி, இப்போ தசாபுத்தி நல்லா போச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. இது வந்து 30லேருந்து 40 விழுக்காடு தான் இந்த கோச்சார பலன்கள். இந்த ஆண்டு பலனை நம்ம சொல்கிறோமே, துலா ராசியில் எல்லாருக்கும் நம்ம துலா ராசிக்கு இது அப்டேட் ஆகுமா, அப்ளிகபிள் ஆகுமா? இல்லை, 30லேருந்து 40 விழுக்காடு தான். இது எனக்கு அமையலை, எனக்கு நடக்கலை நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நிறைய பேர் நாளைக்கு இதில் போடுவீங்க. அதுக்காக தான் அட்வான்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். மற்றபடி ராகு பொறுத்தவரையிலையும் 5ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் அதிகபட்சமாக. கேது 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு கேதுக்கள் நன்மையே செய்யும். 5ல் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிலருக்கு தடை ஏற்பட்டாலும் மருத்துவத்தின் உதவியோடு அதை சரி பண்ணி குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு ஏற்படும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். மற்றபடி குரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல குரு. அதாவது முதல் 5 மாதம் 9ஆம் இடம், அடுத்த 5 மாதம் சுமார் 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 2 மாதம் சில்லற உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ நல்ல இடங்களில் குரு சஞ்சாரம் செய்வது, குரு ஸ்தான பலம், அதையும் தாண்டி பார்வை பலம், இதெல்லாம் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ ஒரு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சனி சம்பந்தம் இருந்தால் தானே டென்ஷன் ஆக போகுதுங்க. உங்களுக்கு ராகு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார், கேது அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார், சனி பகவானும் உங்களை கொடுக்க போகிறார், குரு பகவானும் கொடுக்க போகிறார். இந்த துலா ராசியை பொறுத்தவரையிலையும் நிச்சயமாக 80 விழுக்காடு நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அற்புதமாக இருக்க போதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கும் 80 விழுக்காடு நடக்கும், இவங்களுக்கும் 80 விழுக்காடு நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக ஜெயிப்பீங்க. வீடு கட்ட, இடம் வாங்க, பிளாட்டு வாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம், வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துறது, வேலைக்காக முயற்சி செஞ்சு வேலை வாய்ப்பு வாங்கிறது, இல்லை புதுசாக ஒரு தொழில் துவங்கிறது, எது செஞ்சாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. அதுதான் உண்மை. ஒரு சிலர் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க அதை விட்டுட்டு நீங்கள் புதுசாக வேலைக்கு தொழில் பண்ணால் கூட ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி. தொழிலில் அதிகமான ஒரு ஈடுபாடு ஏற்படும், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக கூட வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்க போகிறது. துலாத்தில் பிறந்த அன்பர்கள் உயர்கல்விக்காக வெளிநாடு போக போகிறீங்க.
உத்தியோகத்துக்காக போக போகிறீங்க, சொந்த தொழிலுக்காக போக போகிறீங்க, எதற்காக சென்றாலும் சாதிக்க போகிறீங்க. அதாவது இதில் குறிப்பாக விளையாட்டு வீரர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, அரசியல், ஆன்மீகம், இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். அதையும் தாண்டி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், சொந்தமாக லேத் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகள், அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இவங்க எல்லாருக்குமே, ஏன் கால்நடை வளர்ப்பாளர்கள், அதாவது விவசாயம் சார்ந்த பிரிவில் கோழி பண்ணை, இதுபோல் பண்ணைகள் உருவாக்கி அதில் சம்பாத்தியம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு ஆண்டு. சாதிக்க போகிறீங்க, சிறப்பாக இருக்க போகிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான வேலையில் ஒரு மும்முரமாக இருப்பீங்க, ஈடுபாடு இருப்பீங்க. வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. அவ்வளோதான ஒழிய மற்றபடி நீங்கள் இந்த ஆண்டு 80 விழுக்காடு சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. அதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையே வேறு லெவல் மாறப்போகுது அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.